ஈரோட்டில் நடவு பணி முடியும் முன்பே கீழ்பவானி பிரதான கால்வாயில் முறை வைத்து தண்ணீர் திறப்பதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்களுக்கு நன்செய் பாசனத்திற்காக கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது பல இடங்களில் நடவு பணிகள் தொடங்கியிருக்கும் நிலையில் 45 நாட்களாகியும் கிளை கால்வாய்களின் கடைமடை பகுதிகளான கரட்டுப்பாளையம், நொச்சிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இதனால் உழவு பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் நீடித்து வருகிறது. இதனை சமாளிக்க பிரதான கால்வாயில் முறை வைத்து கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறப்பதற்கான நடவடிக்கையை நீர்வளத்துறை தொடங்கியுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் விவசாயிகள் நடவு பணிகள் முடியும் முன்பாக முறை வைத்து தண்ணீர் திறந்தால் போதுமான தண்ணீர் கிடைக்காமல் நெல் சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் என்று கூறுகின்றனர். போதிய அளவுக்கு டேமில் தண்ணி இருக்குதுங்க. இருந்து இவங்க அந்த ஆகஸ்ட் 15 தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா அதுலேருந்து 45 நாள் இடையில வாய்க்க உடச்சிருச்சுன்னு அதில் 4-5 நாள் அது கணக்கில் இவங்க எடுத்துக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தாங்க, இனிமேல் சேர் அடித்து உழவு எல்லாம் நடவு நடும்போது இன்னும் 15 நாள் ஆயிருங்க. 2 மாதம் ஆயிடுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் 15 டிசம்பர் 15 வரை கணக்கு எடுத்துவாங்க. 15ஆம் தேதி டேம்லேயே சட்டர் போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயி ரொம்ப சிரமங்க. ஒரு வாரம் தண்ணி வாய்க்கால் உடச்சிட்டு நிறுத்திட்டாப்பிள்ளைங்க. ரெண்டாவது தண்ணி ஈக்குட்டுங்க யாருக்குமே பாய்ப்பாக தண்ணியை பாயலைங்க. இந்த நடவு பெரிய சிரமம் இருக்குது. நடவு நட்ட முடியாது, முறையெல்லாம் போட்டால் நடவு நட்ட முடியாது, விவசாயம் செய்ய முடியாதுங்க. இப்போ தண்ணி இப்போ அது ஆகஸ்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இன்னும் 90 நாள் தண்ணி வரும், இல்லை விவசாயம் எடுக்க முடியாதுங்க. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சாகுபடி செலவு அதிகரித்திருப்பதோடு ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதால் சிரமத்தோடு பணிகளை மேற்கொள்வதாக கூறும் விவசாயிகள் முறை வைத்து தண்ணீர் திறந்தால் பயிர்கள் பாதிக்கப்படும் என்றும் கவலை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.